ஹாய் வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் தண்டங்கீரை செம்மையாக தளைஞ்சிருக்கு. அதாவது நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். இந்த வாரம் முழுக்கவே கீரைகள் வாரம் தான். நம்ம ஆட்டு உரம் நிறைய கொடுத்ததில் அதுவாக முளைச்ச கீரைகள் தான். நம்ம எவ்வளவோ விதைகள் தூவுவோம், பட் இந்த அளவுக்கு தளைஞ்சி வராது. பட் அதுவாக முளைச்ச கீரைகள் எவ்வளோ அழகாக தளைஞ்சிருக்கு பாருங்கள். இது கரெக்டான தருணம். இதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா இனி எல்லாம் பூ வச்சிரும். ஸோ அதனால் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தொட்டியெல்லாம் காலி ஆயிருமா. இது ஆக்சுவலி இந்த தொட்டி எல்லாமே மஞ்சள் இஞ்சி போட்ட தொட்டி. நம்ம பாட் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது மண்கலவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சதுனால அதில் உள்ள உரங்கள்ல இருந்து முளைச்ச கீரைகள் தான் இது. இப்போ இது நல்ல ஒரு 40% நல்லா மக்கி இருக்கும். சூப்பரான ஒரு மண்கலவை ஆயிடுச்சு. இந்த கீரையை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இனி நம்ம இதில் மஞ்சள் இஞ்சி செடியை நட்டு வச்சிடலாம். அதாவது ஒரே தொட்டியில் திரும்ப திரும்ப மஞ்சள் இஞ்சி நம்ம அப்படி தான் மாற்றி நட்டி வைக்க முடியும். ஏன்னா இது மாடி தோட்டம் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கீரைகள் போட்டு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி அதிலையே திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு உரம் போட்டு நான் அடுத்தது மஞ்சள் இஞ்சி முளைக்க வச்சுருக்கேன். அது முளைச்சிருக்கு. அதை அப்படியே எடுத்து இதில் நட்டு வைக்க போகிறேன். ஸோ இது இடைப்பட்ட காலத்தில் செமையான ஒரு அறுவடை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான், நல்ல தண்டங்கீரை. இதை விட பெருசாகவும் வரும். பட் நமக்கு இனி அடுத்தது பூ வச்சுட்டா அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இனி நம்ம மஞ்சள் இஞ்சிக்கான நடவு பண்ணுறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ இதை பிடுங்கி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு வளர்ச்சி தான். இங்கே பாருங்கள், ஒரு நேரத்துக்கான தண்டங்கீரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இல்லை அப்படின்னா இலைகளை மட்டும் கிள்ளி